தார்மீக கடமை, அரசியல் நெறிமுறை, அரசியல் சட்ட கடமை. இதை இந்த மாநகராட்சி பரிசீலிக்கணும் அப்படின்னு நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறேன். அது ஏன் இந்த தவறெல்லாம் நடக்குது? திருப்பி திருப்பி நாங்கள் சொல்வது, அரசியல் சட்டம் எழுதுகிற போது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தை அன்றைக்கு இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களே, ஆனால் இதுவெல்லாம் நடக்குமா? அவர் சொன்ன 2 கருத்து. ஒரு கருத்து நதிகளை தேசிய உடைமையாக்கணும், 2வது கருத்து விவசாயத்துக்கு தொழில் பாதுகாப்பு, தொழில் உரிமை தரணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்ல, அதுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு. விவசாயத்தை முதல்ல தொழில் இண்டஸ்ட்ரி அப்ரூவ் பண்றாங்களா? ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அம்பானியை போல, அதானியை போல, மஃபத்லால போல, இன்னொரு குறிப்பிட்ட தொழிலதிபர்கள் போல இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் கொடுத்தா எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல? ஒரு விவசாயி இப்படி போய் நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியும்னு கடன் கேட்க முடியுமா? எளிதா விளையாடுறேன்னு கேட்பாங்க பேங்க்ல. இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இல்ல குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு வட்டத்துக்கு ஒரு கூட்டுறவு அரசு பண்ணைகளையாவது உருவாக்கணும். இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில 1952 பாபா சாஹேப் அம்பேத்கர் வைத்த திட்டங்கள்ல ஒண்ணு. ஒரு மாவட்டத்திலும் ஒரு வட்டத்திலும் கூட்டுறவு விவசாய பண்ணைகளை உருவாக்குவோம். இன்னைக்கு இந்த ஏற்கனவே இருந்த கூட்டுறவு விவசாய பண்ணைகளை ஒழிஞ்சு போச்சா? இருக்கா? செயல்படுதா? இல்லையே. அப்புறம் எப்படி விவசாயம் வளரும்? சொல்ல போனா விவசாய நிலங்களே இன்னும் கொஞ்ச காலம் போனா கிடைக்காது. எல்லாம் விளைநிலங்களா போயிடுச்சு. விளைநிலங்கள்லாம் விளை நிலங்களா போயிடுச்சு. ரியல் எஸ்டேட் தாராளமா விவசாய நிலத்துக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்ல அனுமதி வருது, தாராளமா வருது, அப்ரூவல் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ஆகும்? இது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியாவில் உருவாக்கும். இன்னைக்கு அது உருவாயிடுச்சு. வெளிநாட்டில இருந்து நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் இறக்குமதிய பல கோடிக்கணக்கில் நம்ம அனுமதிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பல கோடி ரூபாய் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆகுது. இப்ப ஏன் இங்க நிலம் இல்லையா? நீர் இல்லையா? இதெல்லாம் சிந்திப்பதற்கும் இதை பற்றி யோசிப்பதற்கும் அரசியல் கட்சிகளுக்கு நேரம் இல்லை, மக்களுக்கும் போதிய விழிப்புணர்ச்சி இல்லை. இவைகளெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்க இந்த குடிநீர் பிரச்சனைக்காக இதெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. மாநகராட்சி மறுபரிசீலனை செய்யணும். 2-3 சரி செய்திகள். இது ஒட்டுமொத்த இது அரசியலே இல்லை. எதுக்காக ஆதி திராவிடர் நலத்துறையெல்லாம் சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? என்ன அவசியம் ஏற்பட்டது? யார் கோரிக்கை வைத்தது? யார் ஊர்வலம் பேரணி நடத்தியது? யார் இதற்காக போராட்டம் நடத்தியது? எத்தனை அமைப்புகள் இதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்? என்ன இப்ப அவசரம்? இந்த ஆதி திராவிடர் என்ற பேரு யார் வைத்தது? இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் இது ஆதி திராவிடர் என்ற பேர் சொந்தமா? ஒட்டுமொத்த திராவிடருக்கான ஆதி திராவிடர், ஆதி தமிழன் வைக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குமா ஆதி தமிழன்னா? திராவிடனும் தமிழனும் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தம்? அப்புறம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனை முன்னேற்ற திராவிடம் வந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை திராவிடம் புதிதா? ஏன் திராவிட மாடல்ன்றீங்கள? அது கொஞ்ச காலம் போனா ஆதி திராவிட மாடல் தானே. ஒருவேளை கலைஞர் காலத்துல பேசப்பட்ட திராவிட மாடல், நம்முடைய முதல்வர் காலத்துல பேசப்படுகிற திராவிட மாடல், நாளைக்கு உதயநிதி காலத்துக்கு வந்து ஆதி திராவிடர் மாடல் ஆயிடாது? ஏன்னா ஆதினா பழசு தானே அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? முன்னோடி, முந்தையது, முற்பட்டது, பழையது, அப்படித்தானே பொருள். இலக்கணத்தில் அப்படித்தான் இருக்கு. ஏன் இந்த பெயர் மாத்த எதுக்காக வைக்கிறீங்க? யாரை திருப்திப்படுத்த? யாரை மகிழ்விக்க? யாருக்காக? ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்தை பிரித்து ஆளுவதற்காக.
தானே இதுல புரிந்து கிடக்கிற பின்னணியும் உண்மையும். ஆதி திராவிடர் என்ற பெயர் பொது பெயர் அல்ல. அதைத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க. இதை விவாதித்து சட்டமன்றத்தில் விவாதிச்சீங்களா? மக்கள் மன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. சட்டமன்றத்தில் விவாதிச்சீங்களா? ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்க? அப்போ எங்களுக்கு எல்லாம் கேள்வி என்னன்னா, சிம்பிளா கேட்டா, இங்க இருக்கிற திராவிடம்ன்றது உங்களுக்கு கசக்குது, உங்ககிட்ட இருக்கிற திராவிடம் எல்லாம் உங்களுக்கு இனிக்குதா? உங்க கட்சியில் இருக்குது, உங்க லட்சியத்தில் இருக்கு, உங்க கட்சியில் இருக்கு, உங்க லட்சியத்துல நீங்க திராவிட மாடலுங்கிறீங்க, கட்சியிலும் திராவிடம் இருக்கு. அங்க இருக்கிற திராவிடம் மட்டும் இன்னைக்குது, ஆதி திராவிடன்றது மட்டும் கசக்குதா? இப்படிதானே நாங்க கேட்க தோணுது, இப்படிதான் நாங்க நினைக்க தோணுது, இப்படிதானே நாங்க சிந்திக்க தோணுது. ஏன் இது யார் கேட்டாங்க? இப்போ அவசர அவசரமா தமிழ்நாடு முழுதும் ஆதிராவிடர் நலப்பள்ளி, சமூக நீதி பள்ளி, எவ்வளவு இதனால சிக்கல் வரும். இந்த பழனிசாமி படிக்கிறப்போ ஆதிராவிடர் நலப்பள்ளியில படிச்சிருப்பாரு, நாளைக்கு இவர் புள்ள படிக்கிறப்போ சமூக நீதி பள்ளன்னு சர்டிபிகேட் இருக்கும். இருக்குமா இல்லையா? ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் தெருன்ற பேர்லாம் கூட மாத்துறீங்க, ஆதி திராவிடர் குடியிருப்புன்ற பேர்லாம் கூட மாத்துறீங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு நீங்க தினம் நம்முடைய முதலமைச்சரை இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எழுப்புற கேள்வி அல்ல. இது எல்லாமே கொள்கை வழி கேள்விகள். நீங்க உங்க கோபாலபுரத்துல இருந்து குளத்தூர் போறப்போ குறைஞ்சபட்சம் ஏதாவது வழியில வண்ணாரப்பேட்டையை தள்ளி தானே போவீங்க. வண்ணாரப்பேட்டை சாதி பேருன்னு தெரியாதா? சாதி பேர் எடுத்துடுறோம். ஆமாமா, எனக்கும் அதுல இது சாதி பேர் நாங்க ஒத்துக்கிறது இல்ல. பிரிட்டிஷ் காலத்துல இந்த ஆதி திராவிடர் என்ற பெயர் சட்டப்பூர்வமான போது இது ஒரு பொது பெயர், 75 சாதிக்கு சேர்ந்த ஒரு பொது பெயர், ஒரு சாதிக்கு இல்ல. இது ஒரு பொது பெயர். அவங்க தானே இதை சட்டப்பூர்வமாக்குனாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துல. அவங்களும் கூட சாதாரணமாக்குனாங்க. சட்டமன்றத்தில் விவாதித்து, மேலவையில விவாதித்து, நாடாளுமன்றத்தில் விவாதித்து, பல விவாதங்களுக்கு பிறகு பல தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசி அப்புறம் தானே வச்சாங்க. அன்னைக்கு எல்சி குருசாமி ஆதரிக்கலையா? அன்னைக்கு இதுல இருந்து திருச்சி வீராசாமி ஆதரிக்கலையா? நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமா பேசினாங்க? என்னங்க? சரி, இதை நான் முடிச்சுக்கிறேன், சொல்லுங்க. திருமாவளவன் பேர் மாத்திரம் அவர் விரும்புறாரா இல்ல மறுக்கிறாரா? எனக்கு தெரியல. சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த இந்த இது வச்சிருக்காங்களான்னு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு புரியல. இது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்ச அதுல மறைந்திருக்கிற உண்மை, இந்த சமூகத்தை தமிழகத்தில் கூறு போடுவது. ஏற்கனவே கலைஞர் அரசு செய்தது. அவர்களுக்கு இல்லாத ஒரு உரிமையை அவர்களே எடுத்துக்கொண்டு உள்ளிட ஒதுக்கீடு தந்தார்கள், உள்ளிட ஒதுக்கீடு என்று பிரித்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்க முடியாத ஒருவருக்கு அதை பிரிப்பதற்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது? தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்க முடியாத ஒருவருக்கு அதை பிரிப்பதற்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது? எப்படி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க? எப்படி எடுத்துக்கிட்டீங்க? உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தோத்து போன வழக்கு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சு அப்படி ஒரு திட்டத்தை போட்டு நீங்க உருவாக்குனீங்க. இதுல மற்றதுக்கெல்லாம் இந்த பிடிவாதத்தை எல்லாம் அவருடைய வளர்ச்சியில காட்டினீங்களா? இப்ப கூட மகளிர் உதவித்தொகை 5000 கொடுக்குறீங்க. இதுல ஒரு நான் எழுப்பல, இதுல ஒரு குற்றச்சாட்டு பரவலா உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எழுப்பினார்கள். அந்த ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய நன்றி.
அவரை தான் எழுப்பினார்கள். என்ன எழுப்பினார்கள்? இதுல ஆதி திராவிட மக்களுக்கான தொகை அந்த பட்டியலிலிருந்து மடைமாற்றம் செய்து பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது, அதை இதுல சேர்த்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சில நாட்கள்ல ஒரு அறிக்கை வந்தது, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நாங்க அப்படி பிரிக்கலன்னு. நான் இதுல ரொம்ப அனுபவமே இல்லாதவன் கூட வச்சுங்க, அனுபவமே இல்லாதவன் அப்படின்னு கூட என்ன ஆட்சியாளர்கள் கருத்துட்டோம். அப்புறம் இதை சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே மகளிர் உதவி தொகை எப்படி வழங்கப்படுகிறது தெரியுமா? பொது பட்டியல், ஆதி திராவிடர் பட்டியல், பழங்குடியினர் பட்டியல், தாழ்த்தப்பட்டோர் பட்டியல், பழங்குடியினர். ஏன் இதை மூணா மட்டும் பிரிச்சீங்க? இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்க போனாங்க? அவங்க உங்களுக்கு நினைவு வரலையா? அப்போ இந்த 3 தலைப்பில மட்டும் தான் நாங்க பிரிச்சிருக்கோம். ஏன் அதெல்லாம் சேர்க்கல? பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொது பொது பிரிவு, தாழ்த்தப்பட்டோர் பிரிவு, பழங்குடியினர் பிரிவு என்று பிரிவு வாரியாக இந்த மகளிர் தொகை வழங்கப்படுகிறது. சரி, உங்க கணக்குல பண்ணா நான் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எங்க போனோம்னு கேட்கிறேன். சரி, அந்த கேள்வி கூட வேணாம். 2வது கேள்வி கேட்கிறேன். பொதுப்பட்டியல்ன்றீங்கள, அந்த பொதுப்பட்டியல்ல தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினர் அடங்கலையா? அவங்க பொது இல்லையா? அடங்கலை. பொதுனா என்ன? பொதுனா என்னன்னு கேட்கிறேன். பொதுப்பட்டியல், தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், இப்படி 3 பிரிவுல பிரிச்சிருக்கோன்றீங்கள. அப்ப தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினர் பொதுவில் வரமாட்டாங்களா? நீங்க சொன்னா அது தீண்டாமை குற்றம் ஆவாதா? இப்படி நீங்க சொன்னா அதுவே தீண்டாமை குற்றமாகுமா இல்லையா? அவங்க பொதுப்பட்டியல இல்லைன்னு. சரி, நிர்வாக ரீதியா தான் நீங்க சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, நிர்வாக ரீதியா வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எங்க இருந்து பெறப்பட்ட நிதின்னு. சரி, எஸ்சிபி இருக்குதா இல்லையா? நீங்க எஸ்சிபியை செயல்படுத்துறீங்களா இல்லையா? எஸ்சிபினா ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். இந்த எஸ்சிபிய நீங்க செயல்படுத்துறீங்களா இல்லையா? எஸ்சிபில என்னென்ன பண்ணிருக்கீங்க? அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க இப்படி ஒரு கணக்கு எடுத்துட்டா, நாங்க சொல்றேன், நீங்க இப்படி ஒரு கணக்கு எடுத்துட்டா, இப்ப நாங்க அங்கிருந்து இங்க வந்தோமே, இந்த சாலை போட்டதுல கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பல பேர் சாலையில் நடந்து போக மாட்டாங்க, கார்ல கூட போவாங்க. நடந்து போற இல்ல சைக்கிள்ல போற யாரா இருப்பான், அவன் கூட தான் பயன்படுவான். அவனுக்கு தான் இந்த சாலை பயன்படுது. இந்த திட்டத்துல அவனுக்கு பணம் போகுது சொல்லுவீங்களா? இந்த சாலைய அது பொது, அதுதான் பொது. நீ எத்தனை பேருக்கு கிராமத்துல இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்கு சாலை போட்ட? அதுதான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். ஐயா, எங்க தேர்தல் இதுல மறுபரிசீலனை பண்ணணும். முதல்ல சொன்னது இப்போ நல்ல கேள்வி எழுப்பிருக்கீங்க. 52 நடந்தது என்ன மாதிரி தேர்தல்? 1952 முதல் தேர்தல் இந்தியா சந்திக்குது, நாடாளுமன்றங்களுக்கு சட்டமன்றங்களுக்கும். சுதந்திரம் அடைந்த பின்னால், ஏறக்குறை சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டு காலம் கழிச்சுதான் தற்காலிக மந்திரி சபையெல்லாம் இருந்து முதல் பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கே நம்ம அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டோம். டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாட்டுல 5 ஆண்டு காலம் அதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு பொது தேர்தல் நடத்துறதுக்கு. 47 சுதந்திரம் 50 குடியரசு நாடாகி 50 அரசியல் சட்டம் அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலத்துக்கு தான் இது வந்தது. அப்ப என்ன மாதிரி தேர்தல் நடத்தணும்? டபுள் ஓட் டபுள் கான்ஸ்டிட்யூன்சி, இரட்டை தொகுதி இரட்டை வாக்கு. சில தொகுதிகளுக்கு மட்டும் தனி தொகுதியெல்லாம் இரட்டை தொகுதி, தனி தொகுதிகள் இருக்கிறதெல்லாம் தனி தொகுதி 1, பொது தொகுதி 1 அப்படி இருக்கும். அந்த தொகுதியில் இருக்கிறவனுக்கு மட்டும் 2 ஓட்டு, 2 எம்எல்ஏ.
பொதுவா ஒரு எம்எல்ஏ, தனியா ஒரு எம்எல்ஏ. டபுள் ஓட், டபுள் கான்ஸ்டியூன்சி. புரியுதா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பழைய இதெல்லாம் ஊடகவாளர்கள்லாம் ஊடக சக்தி நிரம்பியவர்கள். டபுள் ஓட், டபுள் கான்ஸ்டியூன்சி. இதைத்தான் அறிமுகப்படுத்தணும். அப்போ இது முதல்ல பேசிக்கா கான்ஸ்டியூஷன் உடைப்பு, அரசியல் சட்ட மீறல். முதல் தேர்தல அரசியல் சட்ட மீறல். அரசியல் சட்டத்தில் நம்ம குடியரசு நாடு ஆகி நம்ம டெக்ளேர் பண்ணது என்ன? பெரிய டெக்ளரேஷன். இந்த நாடு நாளை முதல் குடியரசு நாடாகிறது. எல்லோருக்கும் ஒரு வாக்கு, ஒரு வயது நிரம்பியவனுக்கும் ஒரு வாக்கு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு. ஆனா 52 தேர்தலையே இரட்டை தொகுதியில ரிசர்வ் தொகுதியில் இருக்கிறவனுக்கு மட்டும் 2 ஓட்டு. பக்கத்துல ஓமலூர் ரிசர்வ் தொகுதினா ஓமலூர்ல 2 ஓட்டு, சேலத்துல 1 ஓட்டு. அங்க ஒருத்தர் 2 ஓட்டு போடலாம், இங்க 1 ஓட்டு போடலாம். அங்க 2 ஓட்டு, ஒருத்தர் பொது தொகுதிக்கும் ஒருத்தனுக்கு தனி தொகுதிக்கும். இப்படித்தானே வச்சுங்க, இப்படித்தானே வச்சுங்க. 52க்கு பிறகு 57 தேர்தல் நடந்தது. ஒரு தேர்தல் போச்சு. 2வது தேர்தல் நடந்து 57 தேர்தல் நடந்து முடியுது. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நீ கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன நான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு இன்னைக்கு வேற யாரும் இந்த பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாதவங்கலாம் தலித் அரசியல் இருக்காங்க. அதுல நான் யாரையும் குறை சொல்லல. 57ல தேர்தல் நடக்குது. ஆந்திரால தேர்தல் நடக்குது. ஆந்திரால விவிகிரி தொகுதியில் தேர்தல் நடக்குது. இரட்டை தொகுதி. விவிகிரி யார்? அன்றைய தொழிற்சங்க தலைவர். அதற்கு பிறகு இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக வந்தவர், துணை குடியரசுத் தலைவராக வந்தவர், குடியரசுத் தலைவராகவும் வந்தவர். அவர் தொகுதியில் தேர்தல் நடக்குது. இரட்டை தொகுதி. பொது தொகுதியில் வெற்றி பெற்றவரை ஒருவர், தனி தொகுதியில் போட்டியிட்டவர் ஒருவர். பொது தொகுதியில் 2வது இடத்தை பிடிச்ச துவங்குறாருல, அவரை விட தனி தொகுதியில் போட்டியிட்ட ஒருவர் அதிகமான வாக்கு வர்றாரு. இதுல தோல்வி அடைந்தவர், அதுல தோல்வி அடைந்தவரை விட அதிகமான வாக்களை பெறுகிறார். அவர் கோர்ட்டுக்கு போறார், உச்ச நீதிமன்றத்துக்கு. ஒரே தொகுதி. இந்த தொகுதியில நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தொகுதியின் பெரும்பான்மை வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சொல்றீங்க. நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை பெரும்பான்மை பெறதானே வெற்றி. பெரும்பான்மை, அது என்ன பெரும்பான்மைன்னு கூட பார்க்க வேணாம். அது இந்த மொத்த வாக்குல 20% இருக்கான்னு கூட பார்க்க வேணாம். பெரும்பான்மையா அதானே இதுவரைக்கும் நம்ம தேர்தல் முறை. பெரும்பான்மைன்னு அவரோட நான் தான் பெரும்பான்மை வாய்க்கு வாங்கியிருக்கேன்னு கோர்ட்டுக்கு போறாரு. என்ன அந்த தொகுதிக்கு போடு அப்படின்னு போறாரு. கோர்ட்டம் சொல்லிடுச்சு. நியாயம் தானே இது? அதுல வெற்றி பெற்றவரை விட இதுல தோல்வி அடைஞ்சவன் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கானே ஒரு தொகுதியில. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இதான் சந்தேகம் இருக்கா? நான் பதில் சொல்றேன். அதுல வெற்றி பெற்றவனை விட இங்க தோல்வி அடைஞ்சவன் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கானே. அப்புறம் எப்படி அந்த தோத்தவன் சொல்ற? அந்த நம்பிக்கையில எனக்கு மக்கள், அந்த தொகுதியில எனக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்ற. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த முறை சரியில்லைன்ட்டாங்க. இந்த முறை சரியில்லைன்ட்டாங்கல்ல. 62ல இருந்து எந்த முறை வருது? இப்ப இருக்கிற முறை வருது. இப்ப இருக்கிற முறையில என்ன குறையா இல்லையா? இப்ப நான் நினைச்சேன்னா, இந்த சேக்கு தமிழரசன் நினைச்சா தமிழ்நாட்டுல 234 தொகுதியில 232 தொகுதியில எங்க நினைச்சாலும் போய் நான் நாமினேஷன் போடலாம். 232 தொகுதியில எங்க நினைச்சாலும் நான் போய் நாமினேஷன் போடலாம். 2 தொகுதியில தான் போட முடியாது. எந்த 2? ஏற்காடு 1, சேலம் 1. ஏன்? ட்ரைபு. நான் ட்ரைப் இல்லை. அதனால அந்த 2 தொகுதியில தான் நான் போட்டியிட முடியாது. ஆனா இப்ப முதலமைச்சரா இருக்கிறவர் அப்படின்னு முடியுமா? 46 தொகுதியில போட்டியிட முடியாது. முதலமைச்சர் தானே அவரு. அவர் தானே சர்வ அதிகாரம் நிரம்பியவரு. ஏன் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், ஜனாதிபதி 108 தொகுதியில போய் போட்டியிட முடியுமா? மோடி நினைச்சாருன்னா, பிரதமர் மோடி அந்த 108 தொகுதியில 200 இருக்கிற 524 தொகுதியில 534 தொகுதியில 108 தொகுதியில போட்டியிட முடியுமா?
முடியாத. அப்ப உங்களுடைய ஓட்டு வரையறுக்கப்பட்டது, உங்களுடைய வாய்ப்பு வரையறுக்கப்பட்டது. ஏன் நீங்க போக மாட்டீங்க கோர்ட்டுக்கு? நீங்க நினைச்ச போட்டு அப்ப என்ன ஜனநாயகம் இங்க எங்க? இப்ப நான் நினைச்சா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு காஷ்மீர்ல போய் போட்டிடலாம். காஷ்மீர்ல போய் நான் பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட முடியாது, போட்டிடலாம். ஆனா நீங்க நினைச்சா அவங்க பக்கத்து தொகுதியில போட்டியிட முடியாத. ஏன் அதை பொறுத்துக்கிறீங்க? ஏன் அதை அனுமதிக்கிறீங்க? ஏன் அதை ஏத்துக்கிறீங்க? ஏன் அதை அப்படியே நீடிக்க விடுறீங்க? எதுக்கு? கேளுங்க, கோர்ட்டுக்கு போங்க. எத்தனை வழக்குகள் கோர்ட்ல இருக்குது? 3.5 கோடி வழக்குகள் இருக்கு. 3.5 கோடிக்கு மேல இது ஒரு வழக்கா இருக்கட்டுமே. போங்க. இது இல்ல. இப்ப நாங்க கேக்குறது ஒரு ஓட்டு கொடுங்க. அந்த அடிப்படை உரிமையிலும் தப்பு வரக்கூடாது. ஒரு ஓட்டு கொடுங்க. சிங்கிள் ஓட் டபுள் கான்ஸ்டன்சி கொடுங்க. ஒற்றை வாக்கு இரட்டை தொகுதி. முதல்ல இரட்டை வாக்கு இரட்டை தொகுதி, இப்போது ஒற்றை வாக்கு ஒற்றை தொகுதி. நாங்க கேட்கறது எங்களுக்கு ஒற்றை வாக்கு இரட்டை தொகுதி. சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு, உங்களோட சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு. இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி தேர்தல் என்பதே இப்போ என்ன தேர்தல் கூட்டணி என்பது, தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி. இப்ப தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்க எங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்து கூட்டணும். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறப்ப பாதியில நாங்க திட்டமிட்டபடி திருமணம் இதெல்லாம் பண்ணதுனால இனி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இன்னைக்கு மாலைக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம். சட்டமன்றத்தில் பட்ஜெட் ஆட்சி முடியும். இந்த ஆட்சி இந்த காலகட்டம் இறுதி அவங்க அவங்க பல தவறுகளை, அதாவது இந்த நான் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில ஒரு சமூகம், நீங்க தான் சமூக நீதி சமூக நீதி திராவிட மாடல்னு பேசாத சட்டமன்றமோ பொது அரங்கமோ ஆளுங்கட்சி விழாவோ மாநாடோ இல்ல ஏன் அரசு விழாவோ எல்லா இடத்துலயும் நீங்க தான் சமூக நீதி திராவிட மாடல்னு பேசுறீங்க. இந்த சமூக நீதியை ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறுவதற்கு நீங்க என்னெல்லாம் சிறப்பு திட்டம் இந்த 5 ஆண்டுல கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு இது ஒரு சாதாரண கேள்வி. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா நீங்க முதல் முறையா பதவியேற்றிருக்கீங்க. நான் ஏற்கனவே இருந்த அரசை கூட கேட்கல. 1000 இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு தலைமையேற்றவர் வேற, இந்த அரசாங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தகப்பனா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் கொள்கைகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். என்னவெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? திருப்பி திருப்பி எவ்வளவு காலத்துக்கு நீங்க 75 வருஷமா இன்னமும் அந்த பல்லக்கு பாட்டு பாடுவீங்க, அதே பல்லவிய? என்ன இந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், இலவசமா சோறு போட்டோம், இலவசமா இதெல்லாம் இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிநடத்தும் கோட்பாடுகள். இந்த இப்படிப்பட்ட வறுமையான மக்களுக்கு பணம் கொடுக்கிற நிலைமையில ஆட்சி இருக்குதுன்றத அதுக்கே நீங்களும் ஏற்கனவே ஆட்சி புரிந்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறவங்களும் தான் பொறுப்பு. யார் பொறுப்பு? புரிந்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறவர்களும் நீங்க தானே பொறுப்பு. இதில் என்ன சிறப்பு? என்ன 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 சிறப்பா என்ன பண்ணிருக்கீங்க? இந்த ஸ்கீம் இது புதுசு. நாங்க தமிழ்நாட்டுல யார் யாருக்கோ நான் ஒட்டுமொத்தமா ஒரு 4 தொழிலதிபருக்கு கொடுத்த கடன்ல 4 தொழிலதிபருக்கு கொடுத்த கடன்ல இல்ல இந்த அரசாங்கம் தொழிலதிபர்களுக்கு தந்து வராத கடன் இருக்குல்ல, வரா கடன், தள்ளுபடி கடன், அந்த கடன்ல ஒரு 10% தலித் மக்களை தொழிலதிபர்கள் ஆக்கிறதுக்கு கொடுத்தோம். நாங்க செருப்பு தைக்கிறவனுக்கு ஊசி வாங்கி கொடுத்தோம், ஏர் ஓட்டுறவனுக்கு கலப்பை கொடுத்தோம், டீ கடைக்காரனுக்கு இது கொடுத்தோம், ட்ரம் கொடுத்தோம், ஆடு வாங்கி கொடுத்தோம்,
மாடு மேய்க்க கொடுத்தோம், ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க, கோழி மேய்க்க கொடுத்தோம். இந்த பட்டியல் தான் வரும். அந்த பட்டியல் வரணுமே. அது சொல்லுங்க. கேள்வி கேட்டதுனால நான் வரலாற்றை தோண்ட ஆரம்பித்து விட்டேன். இது நீங்க தேர்தல் சொல்றபடி இது தேர்தல் கூட்டணின்றது அது தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கான கூட்டணி. எங்கள் பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் வரணும் அப்படின்றது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை நம்புபவர்கள். முதலாகவும் இப்போதும் எப்போதும் இறுதியாகவும், முதலாகவும் இப்போதும் எப்போதும் இறுதியாகவும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள் அம்பேத்கரிஸ்டுகள். அம்பேத்கரிஸ்டுகள் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால தேர்தல் வாய்ப்புல நாங்க பங்கு பெறணும்னு விரும்புவது எங்களுடைய கொள்கை சார்ந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். 52 இருந்து முதல் தேர்தல் இருந்து இன்னைக்கு வரையில அந்த பிரதிநிதித்துவம் நாங்கள் நடுவுல தடைபட்டாலும் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் ஆனால் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பெடரேஷன் அம்பேத்கர் காலத்துக்கு முற்பட்ட பெடரேஷன், பிற்பட்ட குடியரசுக் கட்சி 52 இடம் பெற்றிருந்தோம், 57 இடம் பெற்றிருந்தோம், 67 இடம் பெற்றிருந்தோம், 67 இடம் பெற்றிருந்தோம். பிறகு 80 இடம் பெற்றோம், 84 இடம் பெற்றோம், 91 இடம் பெற்றோம், 2001 இடம் பெற்றோம், 2011 இடம் பெற்றோம். இத்தனை சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர்களும் நாங்களும் இடம் பெற்றிருந்திருக்கிறோம். அது அந்த இடம் பெற வேண்டும் என்று எண்ணுவது எங்களுடைய லட்சியம். ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு. தேங்க்யூ.